ஆமென். நீங்க தான் பலவான், நீங்க தான் பலவான். அன்று சொல்ற இடத்துல நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நம்ம எவ்வளவு பலப்பட்டு எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் ஒரு நாள் பெருமை வந்துடாதபடிக்கு கர்த்தரிடம் ஒப்பு கொடுப்போம். பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். சக்சஸ்லாம் தேவன் தர்றது. அந்த சக்சஸ்க்காக நம்ம தேவனை இழக்க முடியாது, தேவ பிரசன்னத்தை இழக்க முடியாது. தேவன் தருகிறதுக்கு எப்பவும் அந்த கிரெடிட் நம்ம கொடுக்கணும். தேவன் தருகிற ஆசீர்வாதங்களுக்கு, தேவன் தருகிற பிளெஸிங்ஸ்க்குரிய கிரெடிட்டை நம்ம கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு அதை உதவி செய்வாராக, கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய சீர்திருத்துதல், தேவன் நம்மளை கடிந்து கொள்ளும் போது, தேவன் நம்மளை சீர்திருத்தும் போது, சில நேரங்களில் அவனுடைய வார்த்தை கடினமா வரும். அதுக்கு நம்முடைய மனசை காயப்படுத்துற மாதிரி இருக்கும், நமக்கு வேதனை உண்டாக்குற மாதிரி இருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுப்போமானால், அவர் குட்டும் போது நம்மளுடைய தலையை கொடுப்போமானால், நம்முடைய டெஸ்டினி மாறும், நம்முடைய எல்லாம் மாறும், நம்முடைய எல்லாம் மாறும், நம்முடைய எல்லைகளில சுகம் உண்டாகும். ஆட்டிட்யூட், தாழ்மை உள்ள ஒரு ஆட்டிட்யூட் கேளுங்க, அந்த கேளுங்க. நான் சொல்றேன்ல, நான் சாந்தமும் தாழ்மையுமா இருக்கிறேன். முற்கோபங்களுக்கெல்லாம் மாற்றட்டும், முற்கோபம் நம்மளை விட்டு மாறட்டும். தாழ்மை வரட்டும். 24 மூப்பர்களும் தன்னுடைய மேன்மை எல்லாம் சிங்காசனத்துக்கு முன்பாக வச்சாங்க. எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போகும்போது தங்களை மூடிக்கொண்டாங்க. தங்களை